கேகே பார்ட்னர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் தான் உங்களுக்கு சவுதி அரேபியா. இப்போ நம்ம வந்து தற்செயலாக இப்போ நம்ம கோல்டு மார்க்கெட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி சவுதியோட ப்ரைஸ் கோல்டு என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். சரி வாங்க உள்ளே போய் கோல்டு ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்னையோட டேட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வேலையாக தான் வந்தோம். அப்படி இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து நேராக நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிக்கணும். சரி வாங்க போய் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதாங்க பத்தாவோட கோல்டு மார்க்கெட்டு. ரியாத்துலே இதுதானே பெரிய கோல்டு மார்க்கெட்டு. ரியாத்துலேயே இதுதான் பெரிய கோல்டு மார்க்கெட்டு. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட்ஸ் வச்சுருப்பாங்க. கடையில் என்னையோட ப்ரைஸ் என்ன ரேட் இருக்குது, துபாயோட கோல்டோட ப்ரைஸ் என்ன ரேட் இருக்குது, சிங்கப்பூரோட கோல்டோட ப்ரைஸ் என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து இதில் வந்து கோல்டை பற்றி போடுறோன்னா சரி இந்த பக்கம் வாரமே சரி நம்ம மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மினி விலாகாக எடுக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா பனி இருக்குது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் நல்லா சுல்லுன்னு இருக்குது, உடலுக்கு எதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக கோல்டு மார்க்கெட் தான் போவோம். நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணிடுவோம். பாருங்கள் இப்போ நம்ம இந்த லைனில் வந்தாலே நிறைய கடைகள் இருக்கும். பார்த்தீங்களா கோல்டை பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. மாஷா அல்லாஹ் இந்த கோல்டு பார்த்தீங்களா ஒன்று பாருங்க. செயின் ஃபுல்லாக எப்படி தொங்கப்பட்டிருக்குங்க. இது எல்லாம் கோல்டு பாருங்க. இன்னமும் இப்போ நம்ம ரோட்டு கடையில் சிப்ஸ் தொங்கப்பட்ட மாதிரி எல்லாம் கோல்டு தொங்கப்பட்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ் இது ஃபுல்லாக அந்த லைனில் ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் கோல்டு கடைகள் தான். பாருங்கள் எப்படி இருக்கு ஒன்றும் ஒரு பார்த்தீங்களா எல்லாம் கோல்டாக அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. மாஷா அல்லாஹ் இந்த கோல்டு மார்க்கெட்டுக்கு வந்தாலே ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது. எடுக்காதவங்களுக்கு எடுக்க வச்சுருவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபுல்லாக எப்படி தொங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் ஒரிஜினல் கோல்டு. ஆனால் என்ன இங்கே வந்து இவ்வளோ இதாக போட்டிருக்கிறது வந்து என்னமோ நம்ம பழச கடையில் சிப்ஸ் தொங்க போட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே ஒரு சின்ன வேலையாக அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இது ஒரு வ்ளாகாகவே நம்ம எடுத்துருவோம் சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம மக்களுக்கும் இங்குள்ள ரேட் என்னன்னு தெரியணும்னா அதுதான் ஒரு மினி வ்ளாகு. இப்போ நம்ம இன்னொரு கடைக்கு போகிறோம். வாங்க அங்கே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன ரேட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வரோம். பாருங்க எவ்வளோ அழகான டிசைன்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஒரிஜினல் கோல்டு. இது பல பலன்னு மினுங்குது பாருங்க. செயின் எப்படி வச்சுருக்காங்க. வளையல் செக்ஷனே ஒரு லைன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெக்லஸ் ஃபுல்லாக டாலரோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமல் செக்ஷன் மாஷா அல்லாஹ் எல்லாம் நெக்லஸ். بعد العصر من متى سكر؟ لا الحين ليه 11 بالليل. 11 بالليل ها؟ يا محمد هذا 5 ريال يا محمد. 40 جرام 44 كم يجي هذا فلوس. இந்த மாதிரி இருந்தால் எந்த டிசைன் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது. இது ரெண்டில் எந்த டிசைனாச்சும் பார்த்து எடுக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர் கோல்டை வந்து விசாரித்தோம். துபாய் கோல்டு இருக்கா என்னன்னு கேட்டேன். துபாய் கோல்டோட ரேட்டு வந்து துபாய் கோல்டு இல்லை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கோல்டோட ப்ரைஸ் மொத்தம் தான் சொன்னாங்க. நம்ம அந்த கடையில் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் தான் விசாரித்தோம். ஒன்லி சிங்கப்பூர் கோல்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர் கோல்டுக்கு வந்து இன்றைக்கி 285 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிராமுக்கு. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோம். நல்ல பெரிய மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபுல்லாக இப்படி தான் தொங்க போட்டிருக்காங்க. வெளியே தொங்க போட்டதுக்கு எனக்கு என்னமோ அது கோல்டு மாதிரி தெரியல, கவரிங் மாதிரி இருக்குது. சரி, எனிவே இப்போ நம்ம உள்ள கண்ணாடி பாக்ஸில் வச்சுக்கிறதெல்லாம் கோல்டுன்னு நினைக்கிறேன். வெளியே தொங்குறதெல்லாம் நம்ம கவரிங் தான். இப்போதைக்கு நம்ம எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு நமக்கு ஒரு சின்ன டவுட்டுக்காண்டி வந்தோம். வந்து விசாரிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.